ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கார்தனோட்ல இருக்கோம். கார்தனோட் அப்படின்னா மினி இந்தியா இன் பாரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மினி இந்தியான்னு சொல்றாங்களே, என்னென்ன ஷாப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டலான்னு பாக்குறேன். எனக்கு ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கு. ரீசன் என்னன்னா, இந்த காய்கறி கடைகள்ல இருந்து துணி கடையில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற ஃபீல் தான். ஏன்னா மக்கள் கூட பாத்தீங்கன்னா சாரீஸ் கட்டிட்டு நம்ம ஊர் மனுஷங்க எல்லாம் பாக்குறேன் நான். ஸோ என் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்களும் ரெடியா? லெட்ஸ் கோ. இங்க பாருங்க, இந்த கடையெல்லாம் பாருங்க. எல்லாமே ட்ரெஸ் ஷாப்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் இங்க நிறைய ட்ரெஸ் ஷாப்ஸ் இருக்கு. அப்புறமா வந்து ஹோட்டல்ஸ் இருக்கு, நம்ம ஊர் ஹோட்டல்ஸ். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க, எல்லா சாமியும் இருக்கு. நம்ம பூஜைக்கு தேவையான சாமி எல்லாம் இங்க கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வாங்கிக்கலாம். ஒரு இந்தியன் ஃபீல் ரொம்பவே கொடுக்குது இந்த ஷாப் ஆக்சுவலி. எனக்கு என்னமோ நம்ம வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற மாதிரியே தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபீல் பண்ண வைக்குது. ரொம்பவே நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது ஆக்சுவலி.
ஸோ மக்களே நம்ம இங்கே பாருங்க, அந்த பக்கம் சரவண பவன் இருக்கு, இந்த பக்கம் வந்து சென்னை தோசா இருக்கு, அந்த பக்கம் தலப்பாக்கட்டி, சங்கீதா எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு கடையில் போய் சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சேன். நம்மளுக்கு பிடிச்ச சரவண பவன்லேயே போகலாம். ஸோ ரேட் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கண்டிப்பாக இங்கே ஜாஸ்தியாக தான் இருக்கும், பட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு உள்ள போனதான் தெரியும் நம்ம ஊர் தோசைக்கும் இங்கேக்கும். ஸோ கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லைன்னா என் கூடயே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. போகலாமா? சாப்பிடலாமா? ஸோ இப்போ நம்ம சரவண பவனில் இருக்கோம், சாப்பிட வந்திருக்கோம். ரேட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு இந்தியன் கடையில் சாப்பிட போகிறோம். சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வந்திருக்கேன். ஆர்டர் பண்ணியாச்சு. வெயிட்டிங். Few moments later. டபரால காஃபி குடிக்கிறது ஒரு தனி சுகம். பட் சாரி மக்களே, என்னால் வந்து தோசை சாப்பிடும்போது எடுக்க ஆக்சுவலி மறந்துட்டேன். ஏன்னா தோசை பார்த்ததும் டெம்ட் ஆயிடுச்சு. டோட்டலாகவே 2 பேருமே தோசைக்குள்ள மூழ்கிட்டோம். ஸோ எங்களால் வந்து அது எடுக்க முடியல. ஐம் சாரி. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போடுறேன். இப்போ காஃபி குடிப்போம்.